இந்த மகனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஸ்திரீயினுடைய நல்ல நடக்கையினால புருஷன் என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்தலாம். நானும் கொஞ்ச நாள் சொல்லினே ஆதாயப்படுத்தி இருந்தேன். எனக்கும் அது ஒரு பங்கு உண்டு. அதனால கிருபையா ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிள்ளையை தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்ண போறாங்க. நம்ம மனைவி பேர் லிடியா, இவர் பேர் லியோ. ஒரு அல்லையா சொல்லலாமா? அவருக்கு நானும் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த பேர் எடுத்தேன். இவர் மனசுல அந்த பேர் தான் வேணும்னு இருந்தார். காலையில் வந்து சொன்னார். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னார், ஜோசப் லியோன்னு சொல்லிட்டு. ஜோசப் லியோ தானே ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி அந்த பிலிப்பு முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தது போல இந்த மகன் ஆண்டவரை சூழ்நிலைக்காக எடுக்காதபடிக்கு இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிலை நிற்கட்டும். பழைய பாரம்பரியங்கள், சாபங்கள், விக்கிரகத்தின் ஆவிகளை கர்த்தர் நீக்கி எந்த குடும்பமும் எந்த மனிதர்களும் இனி மகனுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு எதிராக வராதபடி எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு குடும்பமாய் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சூர்யா என்ற மகனுக்கு ஜோசப் லியோ என்று பெயர் வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்.